ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது எப்போ நடக்குது, இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, சரியான நேரம் என்ன, அதிகாலையா பிற்பகலா அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் கேட்ட டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷத்துலேயும் 2 சந்திர கிரகணம் 2 சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வரும். இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. முதல் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது இந்த மாதம் தான், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்தியாவில் தெரியுமா தெரியாதான்றதே பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்தியாவில் இந்த வருடத்திற்கான சந்திர கிரகணம் அப்படிங்கிறது கம்பல்சரி 100% தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அறிவியல் ஆய்வுகள் அப்படிங்கிறது சொல்லுது. இது கரெக்டான நேரம் அப்படிங்கிறது அதிகாலையாக பிற்பகலான்னு நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. பிற்பகல் மேலே தான் உங்களுக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது நடைபெறுது. சூரிய கிரகணம் எப்படி மதியத்துக்கு மேலே வந்ததோ அதே மாதிரி சந்திர கிரகணமும் மதியத்துக்கு மேலே தான் வருது. இது என்ன டைமிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 3:20 ஸ்டார்ட் ஆகி 6:47, 3:20க்கு ஸ்டார்ட் ஆகி 6:47, கிட்டத்தட்ட 7 மணின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3லேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரகணம் இந்தியாவில் இந்த வருஷம் தெரியறதுனால நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அவசியம். ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் பொதுவாகவே நார்மலாக நம்ம பெரியவங்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், கிரகண சமயங்களில் கர்ப்பிணிகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பொதுவாக சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன் அப்படின்னா, இந்த சமயங்களில் அதிகப்படியான புரோதா கதிர்கள் அதிகமாக இருக்கும். ரேடியேஷனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால தான் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. போன டைம் நான் சூரிய கிரகணம் பற்றி போடுறப்பயே நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்க. நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது பெரிய அளவுக்கு நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் இந்தியாவில் இந்த வருடத்திற்கான சந்திர கிரகணம் தெரியுது அப்படின்றதுனால இது கரெக்டாக இந்தியாவில் தெரியக்கூடிய நேரங்கிறது 5:30லேருந்து 6:45 வரைக்கும், 6:47 வரைக்கும் தெரியுது. அந்த டைமில் மட்டும் மொபைல் யூஸ் இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் லேப்டாப்பில் வச்சு யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே போல் ரொம்ப தொலைதூர பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே கண்டிப்பாக நான் ஒரு ஃபங்க்ஷனு இல்லை வேறு ஏதோ ஒரு அர்ஜென்ட் மேட்ரு அதனால நான் போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். ஆனால் கிரகண நேரங்களில் நீங்கள் வெளியில் போகிறதுனால நீங்கள் சன் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சூரியனை வந்து வெறும் கண்ணால் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரகண நேரங்களில் குளிக்கலாமான்னு சிலருக்கு வந்து டவுட் வரும். தாராளமாக குளிக்கலாம், ஆனால் கிரகணத்துக்கு முன்னாடியே குளிச்சுருங்க. ஏன் அந்த தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்க வேண்டிய அவசியம் வேண்டாம் அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் எப்பவும் போல் ரொட்டீன் ஒர்க் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதையே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. ஏன்னா கிரகண நேரத்தில் வந்து புற ஊதா கதிர்கள் ரேடியேஷன் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத உடல் உஷ்ணத்தினால நிறைய பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன், வாமிட் எடுப்பாங்க, ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால செரிமானம் ஆகக்கூடிய லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இரவு வேளை உணவுகளை எப்போவுமே 7 மணிக்கு 7:30க்கு அதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். சில பேர் வீட்டில் வந்து இந்த கிரகணம் முடிஞ்சோன்னே வீடு வாசல் துடைக்கணும், குளிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. அப்படின்னா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் எப்பவும் போல ரொட்டீனாக உங்கள் ஒர்க் என்ன பண்ணுவீங்களோ அதை பண்ணுங்கள். இந்த வருடத்தில் வந்து இது வந்து இந்தியாவில் தெரியுது அப்படின்ற காரணத்தினால வெளியில் போகிறது இல்லை தொலைதூர பயணங்கள் செல்லுறது இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இது 100% அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கிடையாது. இருந்தாலும் கம்மி பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் குறைய போகிறது கிடையாது இல்லையா? அதனால் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.